திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அரி பரந்தாமன் அவர்களிட்ட பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார், திருப்பரங்குன்றம் விவகாரம் நேற்றிலிருந்து பூதாகரமானது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போனது. தற்போது 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் தீர்ப்பும் வழங்கி இருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 2 விஷயங்கள் திரும்ப பேசப்பட்டது, வாதமாக தமிழ்நாடு அரசாலும் வைக்கப்பட்டது. ஒண்ணு, எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை, போதிய கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை. 6 மணிக்குன்னா 6:05க்கே நீங்க நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறத கோர்ட்டு சொன்னது. அடுத்தது CISF வீரர்களை அனுப்பியது அப்படிங்கிறது எந்த நடைமுறைக்குள் வருகிறது அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ நேற்று நடந்த சம்பவத்திலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். தீபத்தூர் விவகாரம், அதுல நீதிமன்றம் நியமித்த அந்த உத்தரவுகள், இதை எப்படி பாக்குறீங்க? தீபத்தூண் எது தீபத்தூன்றதுதான் கேள்வி. கோயில் நிர்வாகம் தீபத்தூணை அந்த முருகன் கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய, மலையின் மேல இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூணை தான் தீபத்தூண் என்கிறார்கள். முருகன் கோயில் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் இருக்கு. அந்த கர்ப்ப கரகத்துக்கு மேல மலை உச்சியில இருக்கிறது உச்சி பிள்ளையார் கோயில். அங்க இருக்கிற தீபத்தூண்ல தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றுது. இப்ப எப்படி திருவண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏற்றுறாங்களோ அது மாதிரி இங்கதான் பல ஆண்டுகளாக ஆண்டு கணக்கில் தீபம் ஏற்றிக்கிட்டு வராங்க. இப்போ இந்த ராமர் ரவிக்குமார் அப்படின்னு ஒரு 3-4 பேர்கள், அந்த அவங்களுடைய அரசியல் நமக்கு தெரியும். அவர்கள் தர்காவுக்கு அருகிலும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு அருகிலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை, அந்த இடத்த அவர்கள் தீபத்தூண்றாங்க. அது தீபத்தூணா என்பது இன்னைக்கு அதை இன்னும் அது தீர்க்கப்படணும்னு நினைக்கிறேன். அது தீபத்தூணே அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதை இந்த ஒரு விஷயத்த என்ன பரிசீலனைக்கணும்னா, அந்த தீபத்தூண் அதுக்கு போறதுக்கான வழியே கிடையாது. அது போறதுன்னா இஸ்லாமியர்களுடைய தர்கா, அவங்களுடைய சொத்து வழியா தான் கிராஸ் பண்ணி போகணும். அது எப்படி சாத்தியமா அப்படின்றது, வேற வழி கிடையாது அவங்களுக்கு போறதுக்கு. 2வது இதுக்கு பக்கத்துல இருக்கு, தர்காவுக்கு பக்கத்துல இருக்கு. அது நாளைக்கு ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு டென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி அந்த இடத்த அனுபவிச்சா, ஏற்கனவே கோயில் நிர்வாகம் அங்க கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அங்க திருப்பரங்குன்றம் மதுரை மக்கள்லாம் போய் அந்த இடத்துல போய் தொழுகும் போது, அந்த வழிபடும் போது இவர்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை, இந்துத்துவா கொள்கையை கொண்ட இந்த சனாதானிகள் அப்படின்ற இவர்கள் தான் இங்க ஏற்றணுன்ற ஒரு பிரச்சனையை பண்றாங்க. அதுல ஏற்கனவே செய்து 2017 ஒரு 20 நீதிபதிகள் அமர்வு அதை நிராகரித்து விட்டது. இதே பிரச்சனை நிராகரித்து விட்டது. அப்போ மீண்டும் இதே போடுறாங்க. அப்போ அதுல என்ன ஜட்ஜி கேட்டுக்கணும்னு எங்க கருத்துன்னா, நீங்க லாஸ்ட் மினிட்ல வரீங்க. போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்து இந்த வருஷம் கார்த்திகை தீபம் 1 ஆண்டு இருக்கு. கடைசி 5 நாள் 10 நாள்ல வரீங்க. நீங்க இதுல ஒரு நிறைய கேட்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு உயர்நீதிமன்றம் எதிர்ப்பா தீர்ப்பு கொடுத்துருக்கு. எனவே இதை நான் விசாரிக்கணுமான்றதே சந்தேகம். அதனால நீங்க அடுத்த வருஷம் வேணா நீங்க பாருங்க, நான் அமைதியை நிதானமா விசாரிக்கிறேன்னு இல்லாம அவசர கோலத்துல வழங்கிய தீர்ப்பாக முதல்ல பாக்குறாங்க. ஏன்னா 11 எதிரிகள் அதுல கேட்கணும். 11 எதிர்கட்சிக்காரர்கள்ல முக்கியமான தரப்பு கோயில், அதுக்கப்புறம் அரசு, அதுக்கப்புறம் தர்கா, அப்புறம் வக்ஃபு. அது குறிப்பா 4. அது இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அது 2 பக்கத்துல. அப்போ இதை அவர் உடனுக்குடனே எப்பவுமே இது ஒரு அவருடைய பேட்டர்னாவே இருக்குதான். நான் தொடர்ந்து பல இன்டர்வியூ சொல்றப்ப நான் சொல்றது பேட்டர்னாவே இருக்கு. அதாவது அந்த வழக்கை இறுதியின் நேரத்துல விசாரிச்சு நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் தீர்ப்பு சொல்றது சாமிநாதனுடைய ஒரு வழக்கமானதாகவே இருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா கரூர் அந்த எச்சில் இலை மேல் உருள்வது சார்ந்த வழக்கிலையும் கூட அவர் நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் கொடுக்குறாரு. அன்னைக்கு மறுநாள் அந்த நிகழ்ச்சியில அது நிறைவேற்றிடுறாங்க. அடுத்து 2 நீதிபதிகள் அமர்வு அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுது. அப்போ
எந்த காரணம் சொல்லி இரு நீதிபதிகள் அமர்வு ரத்து பண்ணுதுன்னா அந்த கரூர்ல ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு இருக்கு, அதுக்கு முரணா கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. 1ஆம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு 3ஆம் தேதி இன்னைக்கு அதை அமல்படுத்துன்றாரு. இப்போ மழையா இருக்கு, இதெல்லாம் எங்கேயுமே ஜட்ஜிக்கு யாருக்குமே கண்ணில் தெரியல. மழை, இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் கலெக்டர் வந்து மலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் தரதா இல்லை இந்த பஞ்சாயத்தை பண்றதா அப்படின்றது அடிப்படை என்ன கேட்டா. அப்போ இதுக்கு இடையில அப்போ 1ஆம் தேதி இன்னைக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு 3ஆம் தேதி இன்னைக்கு 6 மணிக்கு, அப்போ 5 மணிக்கு 4 மணி 5 மணிக்கு கண்டெம்ட் வேற எடுக்க அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே விசாரிக்கிறாங்க. அதில் எனக்கு என்னன்னா இப்போ டிவிஷன் பெஞ்சும் அதை ஒன்றும் தப்பு இல்லைன்னு. ஏன்னா முதல்ல போட்ட ஆர்டர்ல என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இதுக்கான எனக்கு வந்து தீர்ப்பெல்லாம் புனிதமானதெல்லாம் கிடையாது. சிஐஎஸ்எஃப் அனுப்புறாரு, இப்போ அந்த பெஞ்சு வந்து சிஐஎஸ்எஃப் அனுப்புறது சரிதான் சொல்லு, அதுதான் நமக்கு வந்து இப்போ ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ இதை எதிர்த்து நிச்சயமாக குரல் கொடுத்தாகணும். சிஐஎஸ்எஃப் எதுக்காக இருக்கு? சிஐஎஸ்எஃப் நாளைக்கு அதுக்கு தான் இன்னும் கூட எல்லாத்துக்கும் அனுப்புவாங்களே, அவங்க அரசினுடைய அவங்க எல்லாத்துக்கும் அனுப்புவாங்கன்னா அந்த சிஐஎஸ்எஃப் இங்கிருந்து அனுப்பணும். சிஐஎஸ்எஃப் அவங்களுக்கான போலீஸை வச்சுட்டு பண்ணுவாங்களா? இந்த நடைமுறையை எப்படி இந்த டிவிஷன் பெஞ்ச் ஏத்துக்குது? அவ என்ன சொல்றாங்க, முதல் நாள் கோயில் நிர்வாகத்தை போய் ஏத்த சொல்றாங்க, 2வது நாள் என்ன பண்றாரு, கோயில் நிர்வாகத்துக்கு பதிலாக யார் வழக்கு போட்டாங்களோ அவங்களே ஏற்ற சொல்றாரு. அது என்னது? அது இந்த டிவிஷன் பெஞ்ச் அங்கீகரிக்குது. சார், டிவிஷன் பெஞ்ச் கோவில் நிர்வாகம் காவல்துறை நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை, நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன, இருப்பினும் திடீரென 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாய்ப்புகள் வழங்கி நீங்க செய்யவே இல்லை. என்ன வாய்ப்புகள் வழங்கிட்டாங்க? இல்ல, அதாவது இன்னும் அதுக்கு மேல அப்பீல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்பீல் போடலாம். ஏங்க அதுக்கு அப்பீல் போறதுக்கான இப்ப அப்பீல் போடல. இப்ப எதுக்கு போட்டாங்கன்னா கண்டெம்ட் பேர்ல தான் அப்பீல், அந்த உத்தரவு பேர்ல அப்பீல் போடல. இப்ப கூட கண்டெம்ட் பேர்ல அப்பீல் கூட எதுக்குன்னா அன்னைக்கு அதை 3ஆம் தேதி இன்னைக்கு போடுறாருல அந்த கண்டெம்ட் உத்தரவை வந்து இப்ப சரின்னு சொல்லியிருக்காங்க. அவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டெம்ட்டை தொடருங்கள்னு இருக்காங்க. அன்னைக்கு அதெல்லாம் சிஎஸ்எஃப் வந்து அனுப்பியது சரிதான் அப்படின்றதும், அந்த ஆர்டர்ல முதல்ல கோயில் வந்து ஏத்துறதுக்கு பதிலாக அதை வந்து சம்பந்தப்பட்ட ராம்குமாரும் அவருடன் சேர்ந்து ஒரு 10 பேரும் போய் ஏத்தலாம். யார் 10 பேரு? சங்கிகள் சனாதானிகள் போய் ஏத்தலாம் அப்படின்ற அத அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்சு இப்படி செய்வதும் சரிதான், நீங்களே உங்கள் உத்தரவை எங்க ஹைகோர்ட் உத்தரவை அமுல்படுத்திக் கொள்ளுங்கள், அதுக்கு நாங்க ஒரு அடியால் மாதிரி ஒரு ஆட்களை அனுப்புறோம். இது என்ன இது என்ன நியாயம்? அப்படி இல்லைன்னா அடிக்க அவங்களுக்கு தண்டனை கொடுங்க, அதுக்கு அடுத்து என்னன்னு பாருங்க. இது பல ஆண்டுகளா அங்க ஏத்தப்படல. இங்க இப்ப ஏத்துறது வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல தான். அப்போ நீங்க ஆர்டிகல் 25ல மத உரிமை சம்பந்தமா இருக்கிறது பப்ளிக் ஆர்டர் ஒரு பிரச்சனை. கோயிலுக்கு மாநில அரசுக்கு பப்ளிக் ஆர்டரை பத்தி பார்க்கணும். அப்ப அதை பார்த்துட்டு 144 போறதே அதுக்குதான். இவங்க 144 போடுறத இப்ப வந்து 163 அது பேரை மாத்திட்டாங்க. அதை வந்து அவங்க ஆட்சேபனை பண்றதை எனக்கு ஏற்புடையதாக இல்லை. என்ன காலையில இருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் 1950 இருந்தே உயர் சாதிக்காரர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது 80% மேல. 20% தான் பட்டியலிடத்தவர், பழங்குடியினர், மைனாரிட்டிஸ் என்ற சிறுபான்மையினர், பெண்கள். நான் சொல்றது அதிகம், இன்னும் கூட குறைச்சிக்கலாம், 85 பாஞ்சாவோட இருக்கலாம். அதில் 2014க்கு அப்புறம் ஒரு ஆபத்தான போக்கு என்னவென்றால், உயர் சாதியிலும் சனாதானிகள் எண்ணிக்கை கூடமா இருக்கு. நான் சொல்ல இது ப்ரொஃபசர் மோகன் கோபால் சொல்றேன். கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் மோகன் கோபால், அவரு ஜுடிஷியல் அகாடமி இருக்கு இல்லைங்களா, எங்களுடைய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுகளுக்கான மையமான ஜுடிஷியல் அகாடமி போபாலில் இருக்கு. அதனுடைய டைரக்டராக 5 ஆண்டு இருந்தாரு. நேஷனல் லா ஸ்கூல் பெங்களூர்ல சான்சலரா, வைஸ் சான்சலரா இருந்தாரு. அவர் வந்து இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆலிகார்கி அப்படின்றாரு. பிளஸ் வந்து இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இந்துத்துவாவை சார்ந்த ஐடியாலஜியை சார்ந்தவங்க இப்போ ஏற்கனவே உயர் சாதியில் இருக்கிறதுன்றது வேற. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் டீவியேட் ஆகி போற மாதிரி இல்லை. அவர் சொல்றது தான் இது.
கேரளாவிலேயே லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஈழவா, நியர்லி 1/4 ஆஃப் த பாப்புலேஷன், நியர்லி. இதுவரை ஒரு ஈழவா கூட உச்ச நீதிமன்றம் போனதில்லை. யாதவ், பீகார், யூபி, அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க, ஆனா அவங்க இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போனதில்லை. அப்படின்ற தகவலை அவர் சொல்றாரு. எனவே இப்ப என்னன்னா, கூடுதலாக என்னன்னா, அவர்கள் மத்தியிலையும் கூட இந்த மாதிரி ஒரு அரசியல் உள்ளவர்கள். இப்போது நான் சொல்றேன், ஜி.ஆர். சாமிநாதன் அரசியலுடன் இருக்கவர் அப்படின்றது எங்க இருக்கு? 100% அரசியலுடன் இருக்கவர். என்ன அரசியல்? இப்ப எனக்கு ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? அரசியல் இருக்கிற தப்பு கிடையாது, வக்கீலா இருப்பது அரசியல் இருக்கலாம். நீதிபதி ஆனவுடன் உன்னுடைய பழைய அரசியலை உள்ள கொண்டு வரது இருக்குல்ல, அவர் கொண்டு வராருன்றது என்னுடைய குற்றச்சாட்டுங்க. இதுக்காக நான் இன்னைக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்காக பிரச்சனை கூட வரலாம், வந்தாலும் பேச பண்ணலாம். ஏன்னா இது உண்மைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையை பேசணும். அதுக்காக என்ன பிரச்சனை இருந்தாலும் எதிர்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் சார், அதே சமயம் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவை செயல்படுத்தணுங்கிற ஒரு முறையும் இருக்குல்ல. இவர் சொல்லியிருக்கிறாங்க 6 மணிக்கு அதை ஏத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த முறையை அவங்க செஞ்சுட்டு அதற்கு பிறகு இந்த வழக்கை கையாண்டு இருக்கலாமா? இல்ல, இது அப்படி அவசியம் இல்லை. அது என்ன அப்படின்னா என்ன, அப்புறம் என்ன இருக்கு? அதாவது என்னன்னா, இந்த விஷயத்துக்கு பின்னால் அந்த நான் ஒரு அரசியலோட செயல்படுறாருன்னா அப்படி அவசியம் இல்லை. அரசியல் முத்திரை இல்லாம கேட்கிறேன். அரசியல் முத்திரை குத்தாம ஒரு நீதிபதி சொல்றாரு, நீதிமன்றம் சொல்லுது, அவசியம் இல்லைங்க. அதாவது டெக்னிக்கலி பார்த்தா அந்த தீர்ப்பை அமுல்படுத்தலாம், அது வேற. ஆனால் அரசுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதை எப்படி எதிர்கொள்றது? தீர்ப்பா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா? டிவிஷன் பெஞ்சும் இப்ப அதை ஆமோதிச்சிருக்காங்கல்ல. நீங்க சொல்றீங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம், ஒரு அரசியல் இருக்கலாம். இப்ப டிவிஷன் பெஞ்சில ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் இருக்கிறாங்க. இவங்களும் அது சரிதான் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஏத்துக்க முடியல என்னால இத அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. நான் கேக்குறேன், இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதியா எந்தெந்த இடங்கள்ல இது தவறு இழைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? ஒண்ணு அவசர கதின்னு சொல்றீங்க, அவசர கதியில இதை செய்யணும்னு அவசியம் இல்லைங்கிறீங்க. வேற என்ன காரணங்கள்? சித்தா இதெல்லாம் ஒதுக்கிடுங்க சார். இல்ல நீதிபதியா என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க, 2 முக்கியமான காரணம் இதுல. 2017 இதே இடத்துல தீப ஏத்தனம்ன்றத டிவிஷன் பெஞ்ச் தள்ளுபடி, ஒரு சிங்கிள் ஜட்ஜ் 2014 பண்ணியிருக்காரு நீதிபதி வேணுகோபால் அவர்கள். 2017 நீதிபதி கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்வு இதை இந்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஏற்ற வேண்டியதில்லை, நீங்க கோயில் அங்க ஏத்துது அதுவே போதுன்ட்டாங்க. அப்போ மீண்டும் அதை கேட்கிறப்போ அப்போ இரு நீதிபதிகள் அமர்வு அவரை கட்டுப்படுத்த கரூர் மாதிரியே மீண்டும் செய்யறாரு. மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, மோகன் கோபால் சொன்ன ட்ரெண்டை யாரு அரெஸ்ட் பண்றது? யாருங்க அரெஸ்ட் பண்ணும்? மக்கள் அரெஸ்ட் பண்ணும் இந்த ட்ரெண்டை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெறும் உயர் சாதி தான் இருந்தார்கள், இப்போது உயர் சாதியில் சனாதானிகள் இருக்கிறார்கள். அதை எப்படின்றத சில நேரங்கள் எல்லாமே உயர் சாதின்னு அவசியம் இல்லை. ஆனாலும் கூட உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாக சொல்றேன். இப்ப நான் வீதி விஷயத்துக்கு இப்போ நீதிபதி ஆனதுக்கு அப்புறம் தங்களை கொஞ்சம் இதே அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள போகாம இருக்காங்க. யாரு? விக்டோரியா கவரி. அவங்க ஆர்எஸ்எஸ் தான், அது ஆட்சேபனை எல்லாம் இருந்து. ஆனால் நீதிபதி ஆனது அவங்க அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போகலையே, கிட்டத்தட்ட இல்லை, மிக மிக சொற்பமாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லை. அதுதான் நல்ல பெட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன்னா, நீ இப்படி பண்ணிட்டு அதுக்காக நான் பண்ணுவேன்றதுக்காக ஒரு பொறுமையா இருந்து தண்டனை கொடுக்கறது வேற, சிஎஸ் பயன்படுத்துறத பெஞ்ச் ஆதரிப்பது வேறு. ரெண்டுத்துக்கும் உள்ள முடியும். நாளைக்குங்க இதுல நான் போட்ட உத்தரவு சரியானது, அதுல எந்த பெஞ்சும் தடை தரல, நீங்க வயலேட் பண்ண தொட்டு நான் தண்டனை கொடுக்குறேன், சிறை தண்டனை உட்பட கொடுக்கறது வேற. ஆனால் இன்று இதையெல்லாம் சப்பக்கட்டு கட்டி இந்த மாதிரி சிஎஸ்எஃப் அனுப்புறதெல்லாம் ஆதரிக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரெண்ட்னு நினைக்கிறேன். இதை நீதிமன்றமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதை கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லக்கூடிய அந்த பெஞ்சோட அந்த கருத்தை நான் முழுவதுமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க சிஎஸ்எஃப் அனுப்பினா தப்பு கிடையாதுன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா என்ன ஆகும்? 3ஆம் தேதி ஏத்தலைங்க, அதுக்கு மேல என்ன ஆகும்? ஏன்னா இன்னொரு இடத்துல ஏத்திட்டாங்க, இது கூடுதலாக தான் ஏத்திட்டாங்க. என்ன ஆகும்? அடுத்து இந்த கண்டெம்ப்ட விசாரிச்சு சிறை தண்டனை கொடு. அதை விட்டுட்டு இன்னைக்கே நான் பண்ணுவேன், உங்ககிட்ட கொடுத்துற நீ போய் எடுத்து திறந்துக்கோன்ட்டு. அப்போ பேங்க் நிர்வாகத்தை கூப்பிட்டு, ஏன்பா நீ தராது கண்டெம்ப்ட், நீ ஜெயிலுக்கு போன்னு சொல்லி ஒத்துக்கிறேன்.
ஆனா அதெல்லாம் இல்லாம இந்த 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 ஷார்ட்கட்டை பெஞ்ச் அங்கீகரிப்பது நீதித்துறையின் பேரில் நாம மோகன் கோபால் சொன்ன குற்றச்சாட்டு சரிதானோ என்கின்ற கவலை எனக்கு இருக்கிறது. CISF இந்த மாதிரி வேற இந்த விஷயங்களுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது இதுக்கு முன்பு நடந்திருக்கா? எனக்கு CISF அனுப்பல. அவரு அதுல ஏதோ ஒரு வழக்குல கேரளாவில் வேற ஒரு ஃபோர்ஸ் இதே மாதிரி ஃபோர்ஸ் அனுப்புனதா இருக்கா. என்ன வழக்கு, எந்த அடிப்படையில் அனுப்புனாங்க, என்ன சூழல், வழக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு 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 தவறான ஒரு முன்னுதாரணம் தான், அது சரியாயிடாது. இல்ல இந்த விவகாரத்துல ஒரு நீயா நானாங்கிற மாதிரி ஆயிடுச்சா சார்? ஒரு ஈகோ ஆயிடுச்சா நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும்? இந்த ஈகோ எல்லாம் இல்ல. இது வந்து அங்க ஒரு லா அண்ட் ஆர்டர், உண்மையிலே இது லா அண்ட் ஆர்டர் இல்லையா? இது என்ன இப்படி தான் நினைச்சதை வந்து ஏங்க அதோட இல்லை. இன்னொன்னு இருக்கு, நீங்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு நான் இன்னைக்கு தகவல் சொல்றேன். என் கையில ஆர்டர் வச்சிருக்கேன் நான். இது 1ஆம் தேதி போட்ட ஆர்டர் 3ஆம் தேதி கண்டெம்ட். திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல இதே மாதிரி ஏங்க கார்த்திகை தீபத்துக்காக மறுபடியும் 3ஆம் தேதி இன்னொரு கண்டெம்ட். அந்த ஆர்டர்ல 3ஆம் தேதி இன்னைக்கு இன்னொரு கண்டெம்ட். 3ஆம் தேதி இன்னைக்கு ஒரு மணிக்கு 3:15 மணிக்கு 3 மணிக்கு 3:15க்கு கலெக்டரும் SP அப்பியர் ஆகணும் அப்படின்னு மதுரையிலேருந்து சொல்லி அவங்க உடனே 3:15க்கு வராங்க. எங்க கலெக்டருக்கு வேலை இல்லையா? நான் சொல்றேன், கண்டெம்ட்னா 1 மாசம் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் போகணும். இப்போ மழை பெய்யுது, அவங்களுக்கு 100கணக்கான வேலைகள் இருக்கு. சீரியஸாக ஒரு கலெக்டருக்கு நான் யோசிச்சிருக்கேன். நான் கூட கண்டெம்ட்டை பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி இன்னைக்கே வான்னு எப்படி சொல்றது? இன்னைக்கே சார் மதியம் 1 மணிக்கு சொல்லி மதியம் 3 மணிக்கு வந்தா எப்படி? இதெல்லாம் இது வந்து ஒரு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்க பெரும்பான்மையர் கிறிஸ்தவர்கள். அங்கே வந்து இதே மாதிரி இதே சங்கி கும்பல் தான் நினைக்கிறேன். அவங்க கேட்குறாங்க. அது சம்பந்தமாகவும் அங்கேயும் 144 போட்டிருக்காங்க. அங்கேயும் அது நிறைவேற்றப்படல. அதுலேயும் கண்டெம்ட். அந்த கண்டெம்ட்ல 3ஆம் தேதி இன்னைக்கு 3 மணிக்கே வந்து அப்பியர் ஆகிட்டு இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இது என்ன கோர்ட்? இது என்ன? இது இங்க என்ன ஆட்சி நடக்குது புரியல. கோர்ட்ல ரூல் பண்ணாங்க இந்த அரசாங்கத்தை. இந்த மாதிரி எல்லாம் இப்ப காரணம் என்னன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் கருத்து உள்ளவர்கள் ஒரு ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் அதே அரசியல் கருத்தை பெரிய அளவுல அவர்கள் வந்து வெளிப்படுத்தினால் அதை வந்து நிச்சயமாக கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேங்க. அதை தீர்ப்பை எதிர்த்து கூட வீதியில் இறங்கி போராடலாம். அதுக்கெல்லாம் தடை கிடையாது. அமைதியா போராடணும், அவ்வளவுதான். சரி சார், இப்ப இந்த வழக்குல தர்கா நிர்வாகம் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா? இந்த தீபத்தூண்ல தர்கா நிர்வாகமே இல்ல, கோயிலே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்கன்னா தர்கா என்ன? இல்ல நீங்க கலவரம் வரும்னு சொல்றீங்க. கலவரம் வரும், அதனால அரசு செயல்படுத்தல. எங்க கோயிலே சொல்லுதுங்க. நான் ஒரே விஷயம், கோயிலே இந்த இடத்துல ஏத்த வேண்டாம், கோயில் தாங்க முடிவு பண்ணணும். இப்ப உங்க வீட்டுல நீங்க ஏத்த போறீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு 40 விளக்கு கூட ஏத்தீங்க. திருவண்ணாமலை எந்த இடத்துல ஏத்துறாங்க? ஒரு இடத்துல தான். யார் முடிவு பண்றது? கோயில் நிர்வாகம் தான். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல எங்க ஏத்துறது? திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முடிவு பண்ணது, தர்கா முடிவு பண்ணல. இதுல தர்காவுக்கு பக்கத்துல வர்றது தொட்டுதான். இவங்க ஏன் தர்காவை பக்கத்துல போகணுன்றாங்க? திருப்பரங்குன்றம் பெரிய மலை, வேற ஒரு இடத்துல ஏத்துங்களேன் வேணா கூட. நான் அதை கூட ஏத்துக்கல. ஏன்னா கோயில் தான் முடிவு பண்ணும். அது என்ன ஒவ்வொரு இடத்துல ஒரு 5 இடம் 10 இடம் இங்க இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ற பப்ளிக் ஆர்டர்ன்றது ஆர்டிகல் 25ல இருக்கு. சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் சார்? அதை அதிகம் உச்ச நீதிமன்றம் போவாங்கன்னு நினைக்கிறேங்க நான். தமிழ்நாடு அரசு போகணும். இல்லாட்டி மக்கள் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நேற்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு சரியாக செயல்பட்டதாக கருதுகிறேன். நேற்று CPM மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னார் தமிழ்நாடு அரசு மிகச்சரியாக செயல்பட்டிருக்கு. இவர் CISF கூட்டிட்டு போனது தவறு. CISF அங்க இருக்கிறது அதுக்காக அல்ல, அவர் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு சொன்னாரு. விளங்குதுங்களா? அதனால அது வந்து மக்களுடைய ஒரு மக்கள் கருத்தினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். அவருடைய கருத்து மட்டும் இல்லை. சரி சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மக்கள் கையில் விட்டுருவோம். அவர்களுக்கு தெரியும் எது அரசியல் எது நீதி என்பதெல்லாம் பார்ப்போம். நன்றி சார் உங்களுடைய தகவல். நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.